தொடர்பு என்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக பாண்டியர்களோட சின்னம் மீன் தெரியும். ஆனால் அது எங்கே வாழக்கூடிய மீன் அப்படிங்கிறது பெரும்பாலும் தெரியாது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த மீன் பேர் கெண்டை மீன், அதாவது கயல் கொடி கொண்ட பாண்டியோன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இலக்கியத்தில் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மீன் நன்னீரில் வாழக்கூடியது. இது ஒரு கடல் மீன் அல்ல. இது இந்த மீன் நன்னீர்னால் என்ன? ஆறு, குளம், கம்மாய், கால்வாய், வாய்க்கால், ஆக இது எல்லாமே மருத நிலத்தோட தொடர்புடைய ஒரு பகுதி. இப்போ மருத நிலத்தில் இருக்கிற மீன் தான் பாண்டியர்களின் மீன் சின்னமாக இருக்குது. அந்த மீன் கயல் என்னும் கெண்டை மீன். சரி, இந்த மீனுக்கும் பல்லர்களுக்கும் என்ன தொடர்பு? இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல பல்லுக்கண்டைன்னு ஒரு மீன் ஒன்று இருக்குது. அது பெரும்பாலும் கண்மாயில் தான் இருக்கும். இதை உங்களோட முன்னோர் பெரியவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க. அந்த கெண்டை மீன் பேர் பல்லுக்கண்டை. இது ஏதோ ஒரு வகையில் பாண்டியர்களோட தொடர்புடையதாக இருக்குது. இந்த மீன் சின்னத்தில் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மீன் தான் அது. ரெண்டாவது, கீழடியில் ஒரு பானை ஓடை கிடச்சிது. அந்த பானை ஓட்டில் ஒரு மீன் சின்னம் இருக்குது. அந்த மீன் சின்னத்துக்கு பக்கத்தில் மடைச்சி என்ற சொல் இருக்குது. ஆக இந்த மடைச்சி யாருன்னு பெரும்பாலும் தெரியும். மடையரோட பெண்பாலோட பெயர். ஸோ இந்த மடைச்சி என்பது பல்லர்களோட உட்பிரிவாக இருக்குது. அது கீழடி. அந்த பானை சின்னத்தில் மடைச்சி என்ற பெயருக்கு முன்னாடி பக்கத்தில் மீன் சின்னம் கண்டெடுக்கு. ரெண்டாவது, மதுரையில் கோவலன்பட்டல்னு ஒரு இடம் இருக்குது. அது முழுக்க அந்த இடம் பாண்டியர் இடுகாடு என சொல்லப்பட்ட இன்று பல்லர்களின் சுடுகாடாக இருக்குது. இங்கே அகழாய்வு ஆங்கிலேயர் காலத்தில் நடத்தப்பட்டது. அந்த அகழாய்வில் என்ன கிடச்சதுன்னா, ஒரு பாண்டியர் மீன் சின்னம் கொண்ட காசு கிடைக்குது. உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், பொதுவாக ஒரு சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சுடுகாட்டை வேறு எந்த ஒரு சமூகமும் பயன்படுத்தாது. இன்றைக்கு வரை அது நடைமுறையில் இருக்குது. ஆக பாண்டியர் சுடுகாடாக இருந்தது இன்றைக்கி பல்லர் சுடுகாடுனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பாண்டியர் தான் பல்லர்னு இதன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாலாவது, சிந்து சமவெளியில் தமிழர் நாகரிகம் என்று சொல்லப்படுது, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட அந்த நாகரிகத்தில் அந்த சிந்து சமவெளியில் கிடைச்ச மீன்கள் பேர் பல்லா மீன். இது யார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அங்கே அந்த பகுதியில், அந்த சிந்து சமவெளி பகுதியில் வாழ்ந்த மக்கள் பேர் மல்லர்கள். இவங்களோட தொழில் வேளாண்மையும் மீன் பிடித்தலும். இந்த மக்கள் தான் பல்லாங்கிற மீனை பிடிச்சி அங்கே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மீன் தான் அந்த அகழாய்வில் கிடச்சிருக்கு. அதையும் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஆக மல்லர்கள், பல்லா மீன், பாண்டியர்கள் சின்னம், இது எல்லாம் சிந்து சமவெளி நகரத்தில் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நாலாவது, கேரளாவில் பல்லசேனான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல 2 மீன் சின்னம் கொண்ட ஒரு கோயில் இருக்குது. பல்லசேனா மீன் குளத்தி அம்மன் தான் பேர். படைகள் தங்கின இடமாக சொல்லப்படுகிறது. பாண்டியரோடு சென்ற பல்லர்களின் படை அங்கே தங்கியதாக சொல்லப்படுது. அதனால தான் பல்லசேனா என்று அழைக்கப்படுகிறது. அங்கே மீன் சின்னத்துறை கொண்ட கோயிலும் அங்கே இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும், கிரேக்க முறை பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்கன்னு, அங்கே பல்லர்கள் ஆண்டிருக்காங்கன்னு தெரியும். பாண்டியனின் மகன் தான் பல்லர்னு ஒரு அடையாளமே அங்கே இருக்குது. அவங்க அரசாக இருந்திருக்காங்க. பாண்டியன் சொன்னால் பல்லர் அப்படின்ட்டு அங்கே நிறைய ரெக்கார்டு இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் அந்த கிரேக்க பாண்டியர்களோட சின்னமும் மீனாக தான் இருந்திருக்கு. இதை இன்னொரு மாதிரியும் நம்மளுக்கு ஒரு ஆவணம் கிடைக்குது. பழைய அட்டிக்கா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இன்றைய கிரேக்கத்தை தான் பழைய அட்டிக்கான்றாங்க. அந்த அட்டிக்காவில் அந்த ஆட்சியாளர்களோட பேர் கிங் பல்லாஸ். அந்த கிங் பல்லாஸோட சின்னம் என்னம்னா மீன். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. அவங்க மிகப்பெரிய கடலோடிகளாக இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்களும் மூலமாக, இத்தனை ஆதாரம் மூலமாக பல்லர் வேறு, பாண்டியர் வேறு அல்ல. 2 பேருமே ஒன்று தான். பாண்டியர்கள் இருந்த மருதநில மரபு. அவர்களின் சின்னம் மீனாக இருந்திருக்கு.